இந்த மாதிரி பசில் ரீசனிங் கொடுத்துருந்தாங்கன்னா 2 மினிட்ஸில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஹெச் வரைக்கும் வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற பசில் ரீசனிங்லலாம் ஏக்கு வந்து இந்த கலர் பிடிக்கும், இந்த பைக் ஓட்டுன்னு சொல்லி ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஸோ 2 மினிட்ஸ் போதும். மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபோக்கஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை முதல்ல ரீட் பண்ணணும். எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஃப்ளோர்ஸில் பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் 1ஆக இருக்கும், டாப் ஃப்ளோர் 8ஆக இருக்கும். நார்மலாக எப்படி நம்ம ஃப்ளோர்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளோர்ஸில் இருக்கும். ஸோ 8 ஃப்ளோருங்கும் போது 8 மெம்பர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃப்ளோரில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ சி லிவ் ஈவன் நம்பர் ஃப்ளோர் ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இத்தனை பேருக்கு நடுவில் இத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டோ அதை மட்டும் நோட் பண்ணிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு இடத்துல. ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு மற்றதெல்லாம் நம்மளால் போட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. மற்ற சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டரில் தான் அந்த கீவேர்டே கொடுத்துருப்பாங்க. இதில் சி லிவ்ஸ் ஆன் அன் ஈவன் நம்பர் ஃப்ளோர். ஸோ இது வந்து ஒரு கீவேர்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏக்கு மேலே எஃப்என்ஜி இருக்குது, 3% இருக்காங்க, 2% இருக்காங்க, பிட்வீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவ்வளோ கீவேர்ட்ஸ் இல்லை. ஒரு இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் மற்றது போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்னா சி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா சி வந்து ஈவன் நம்பரில் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வந்து சியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாசிபிலிட்டி டயக்ராம்னா இதுதான். ஸோ 8 ஃப்ளோர்ஸ் இருக்கா. பாசிபிலிட்டினா அது இங்கே இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரோ இருக்குது, இங்கே ஒரு ரோ, இங்கே ஒரு ரோ, காலம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டா தான் வேரியபிள் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணலான்றது கிளியராக தெரியும். ஸோ இங்கே 8 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இங்கே வந்து டாப் ஃப்ளோர் வந்து 7, 8ஆ 7. ஸோ இதுதான் ஃப்ளோர்ஸ் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சி வந்து ஈவன் நம்பரில் இருக்கும். ஸோ இது வந்து ஈவனா, இது ஒரு ஈவன், இது ஈவன், இது ஈவன். ஸோ வந்து சி வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து ஃபிக்ஸட் டேட்டா நம்மளா போடல, கொஸ்டினில் இருக்கிற ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. இங்கே ஒன்லி 3 people live between சி அண்ட் டி. சிக்கும் டிக்கும் நடுவில் 3 people இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கும் டிக்கும் நடுவில் 3 people சொல்லியிருக்காங்களா. அப்போ சி இங்கே இருக்குன்னா 1 2 3, டி வந்து இங்கே வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து 3 வராது இல்லையா, அதனால கீழே தான் போடணும். 1 2 3 இங்கே டி வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து 3 வராது, அதனால 1 2 3 இங்கே வந்து டி இருக்கலாம். இல்லைனா 1 2 3 இங்கே வந்து டி இருக்கலாம். ஓகேவா. இப்படி நிறைய இடத்துல வந்துட்டு டி வர பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த க்ளூ பார்த்தீங்கன்னா ஒன்லி 5% லிவ் பிட்வீன் ஹெச் அண்ட் இ. ஓகே, ஹெச்சுக்கும் ஈக்கும் நடுவில் 5% தான் இருக்காங்க. அண்ட் போத் லிவ் ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோர்ஸ். ஸோ வந்து இப்போ கீவேர்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ வந்துட்டு ஹெச் 5 இ. ஹெச் வந்து ஃப்ரண்ட்லேயும் வரலாம், பேக்லேயும் வரலாம், எப்படி வேணால் வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆடில் இருக்குது. ஒன்லி 5% லிவ் பிட்வீன் ஹெச் அண்ட் இ. இப்போ பிக்கு மேலே ஹெச் வந்து மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிஏ நமக்கு எங்கே இருக்குன்னு தெரில. ஹெச் வந்து சப்போஸ் இங்கே இருந்துச்சுன்னு வைங்களேன், இங்கே இருந்துச்சுன்னா இங்கே வந்து எந்தெந்த வேரியபிள்ஸ் வரும். இப்போ ஹெச் வந்து இங்கே போடுவோம். இடையில வந்து 5 இருக்கணும். இப்போ ஆல்ரெடி 2 ஃபில் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி இந்த கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ண மாதிரி தான் ஹெச்சும் இ வரும். ஸோ ஹெச் வந்து இங்கே போட்டோன்னா 1 2 3 4 5, இடையில 5 இருக்கா. அப்போ இங்கே வந்து இ வரணும். எஃப்இ ஹெச்இ ரெண்டுமே எதில் இருக்குன்னா ஆட் நம்பரில் இருக்கணுமா. ஸோ இதுவும் ஆடில் இருக்குது, இதுவும் ஆடில் இருக்குது. ஓகே, அந்தமாதிரி இங்கே பார்த்தாலுமே ஹெச் இங்கே வராது, ஏன்னா அது ஆடு கிடையாது. ஹெச் இங்கே வரும், அதேமாரி இ வந்து இங்கே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் வரும், இ வரும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் ஹெச் வருது, ஹெச் இ. ஏன்னா இதில் தான் 5 கேப் இருக்குது. ஸோ இந்த வேரியபிள் போட்டுட்டோமா. நெக்ஸ்ட்டு ஹெச் லிவ்ஸ் அபோவ் சி. ஹெச் வந்து சிக்கு மேலே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் வந்து ஹெச் வந்து கீழே இருக்குது. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிடலாம், இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இது வந்து ஹெச் இதுலேயும் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இது வந்து பாசிபிள், ஏன்னா ஹெச் வந்து சிக்கு மேலே தான் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு பாசிபிள், இதுவும் பாசிபிள். ஹெச் வந்து சிக்கு மேலே தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, போத் எஃப் அண்ட் ஜி லிவ்ஸ் அபோவ் ஏ, எஃப் லிவ் சம்மர். ஸோ இது வந்துட்டு ஓகேவா. இந்த மூணுமே இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த மூணுமே ஒரு மேலே கரெக்டாக இருக்குது. எஃப் ஜி அப்புறம் ஏ வரணும். ஸோ அந்த பாசிபிலிட்டி எங்கே இருக்குன்னா, ஆனால் உடனே இல்லை, எங்கே வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3% லிவ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதையும் பார்க்கணும். இப்போது ஏ அண்ட் பிக்கு நடுவில் 3% இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே ஏ இருக்கலாம், 1 2 3, இங்கே பி இருக்கலாம். ஓகேவா. இப்போ எங்கே கொடுத்துருக்காங்க, ஹெச் லிவ்ஸ் அபோவ் பி. ஸோ பி வந்து இங்கே போட்டுக்கலாம், 1 2 3. ஏன்னா ஏக்கு மேலே ஜியும் இருக்கணும், எஃப்பும் இருக்கணும். ஓகேவா. ஆனால் ஹெச்சு கீழே தான் பி இருக்கணும். ஓகேவா. இப்போது ஹெச்சு கீழே சி இருக்குது. இப்போ ஹெச்சு கீழே பி போட்டுரும். ஏ கீழே வந்தால் மட்டும்தான் எஃப்பும் ஜியும் இங்கே இருக்க முடியும். சப்போஸ் இங்கே பி போட்டோன்னா
பி போட்டோன்னா எஃப்ஜி மேலே இருக்காது இல்லையா, கீழே வந்துடும். ஸோ ஏ வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணால் எஃப்ஜி போட கரெக்டாக இருக்கும். இப்போ ஏக்கும் பிக்கும் இருக்கிற நடுவில் எத்தனை பேர் இருக்குன்னா 1 2 3 இருக்கணும். அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ஜியும் மேலே இருக்கணும், ஏக்கு மேலே இருக்கணும், இந்த ஆர்டர்லேயே இருக்கணும். எஃப் மேலே, அப்புறம் ஜி கீழே, அப்புறம் ஏ. அப்படின்னு பார்த்தா இந்த கேப்பு தான் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுதான் பாசிபிலிட்டியாக இருக்கணும். அப்படியே இதுக்கும் நம்ம செக் பண்ணோம்னா இப்போ ஏபி வந்து 3 கேப் இருக்கா, 1 2 3 வராது. இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஆனால் பிக்கு மேலே ஹெச் இருக்குன்றாங்க. இப்போது இங்கே பி வராது. இங்கே ஏ இருந்தாலும் 1 2 3 இங்கே பி இருக்கணும். அப்படின்னு பார்த்தாலும் ஏவும் வராது, பியும் வராது. ஏன்னா ஹெச் எஃப் எதுவுமே மேலே வராது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹூ ஸ்டேஸ் ஜஸ்ட் பிலோ ஃப்ளோர் சி? ஜஸ்ட் பிலோ ஃப்ளோர் சிக்கு, ஃப்ளோர் சிக்கு உடனே கீழே யார் இருக்கா? ஹூ ஸ்டேஸ் ஜஸ்ட் பிலோ சி ஃப்ளோர்? சி ஃப்ளோர் கீழே யார் இருக்கா அப்படின்னா இங்கே யார் இருக்கா? ஜி தானே இருக்கா. ஸோ ஜி தான் ஆன்சர். ஆப்ஷன்ஸில் ஒன்று மட்டும் டிஃபர் ஆகிருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பிளேசஸ் ஈவன் பிளேஸ், ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிறதே அது மட்டும் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டி வந்து ஆட் பிளேஸில் இருக்குது. இப்போ ஈவன் பிளேசஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டி பி சி ஏ, இது எல்லாமே ஈவன் பிளேசஸில் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆர்டாக கொடுத்துருக்காங்க? சி எஃப், எஃப் தான் வந்துட்டு ஆட் பிளேஸில் இருக்குது, ஆட். நெக்ஸ்ட் ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஹெச்? டிக்கும் ஹெச்சுக்கும் எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குது? இங்கே டி இருக்குது, 1 1 நன். ஃப்ளோரே இல்லை, டி கீழே ஹெச் இருக்கா, அதனால் இடையில வந்து எந்த ஃப்ளோருமே கிடையாது. இது வந்து இதோட ஆன்சர் வந்து நன். ஹவு மெனி பர்சன்ஸ் லிவ் அபோவ் இ? ஈக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னா இ தான் பாட்டமில் இருக்குது. ஸோ 7 மெம்பர்ஸ் இருக்கணும். 7 மோர் தென் 4. 7 இங்கே ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல, ஸோ மோர் தென் 4 இதான் ஆன்சர். ஸோ இந்த மாடல் நான் நடத்துகிற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாச்சும் வேறு மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸில் ரொம்ப லென்த்தாக இருக்கா, பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.